எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் விமல் வர்மன் பேசுகிறேன். வருகின்ற 2026 பொங்கலுக்கு நம்மளுடைய இயக்குனர் அண்ணன் மோகன்ஜி அவர்களுடைய இயக்கத்தில் வெளியாக இருக்கிற திரௌபதி 2ஆம் பாகம் வர இருக்குது. பொங்கலில் ஒட்டுமொத்த வன்னியகுல சத்திரிய சொந்தங்களும் திரையரங்குக்கு போய் மிகப்பெரிய ஒரு வெற்றியை திரௌபதி 2ஆம் பாகத்திற்கு நம்ம கொடுத்தே ஆகணும். ஏன் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, திரௌபதி 2ஆம் பாகம் முழுக்க பெரும்பகுதியாக வன்னியர் சமூகத்துடைய மன்னர்களுடைய வரலாற்றை தாங்கிய ஒரு படமாக எடுக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, திருவண்ணாமலை ஆண்டு திருவண்ணாமலை கோயிலை கட்டிய அக்னி குல திலகர் அப்படின்னு வரலாற்றில் சொல்லப்படுகின்ற வன்னியகுல சத்திரிய மாமன்னர் வீர வல்லாள மகாராஜருடைய வரலாற்றையும், அதே போல் பல்லவர்களுடைய வம்சாவளியை சார்ந்த காடவராயர்களுடைய வரலாற்றையும் பெரும்பகுதியாக இந்த திரைப்படத்தில் பேச போகிறாங்க. அதனால் இதுவரைக்குமே தமிழ் சினிமாவில் பேசப்படாத ஒரு கதைக்களத்தை அண்ணன் மோகன்ஜி சத்திரியன் அவர்கள் படமாக எடுத்து நம்மளுடைய கண்களுக்கு விருந்தாக கொடுக்குறாரு. அந்த விருந்தை ஒவ்வொரு வன்னியர்களுமே திரையரங்குக்கு போய் கண்டிப்பாக பார்த்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை அந்த திரைப்படத்துக்கு கொடுத்தே தீரணும். இப்படியாப்பட்ட படங்களை நாம் வெற்றி படமாக ஆக்கினா மட்டும்தான் இது போன்ற நம் சமூகத்துடைய வரலாறுகள் இன்னும் பெரும்பகுதியாக பல கதைகளோட நம் மக்களுக்கு எடுத்து சொல்லுவாங்க இயக்குனர்கள். ஸோ அதனால் ஒட்டுமொத்த வன்னியர்களும் ஒன்று சேர்ந்து இந்த திரைப்படத்தை மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக பொங்கலில் நாம் மாற்றியே தீரணும். இதை ஒவ்வொரு வன்னியர்களும் மனசில் வச்சுக்குங்க. கண்டிப்பாக நாம் திரௌபதி 2ஆம் பாகத்தை மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக மாற்றியே தீரணும்.